இப்போ நீங்கள் கேட்கப் போகும் கதை ஒரு நம்பிக்கையை மீண்டும் பிறக்கச் செய்த ஒரு உண்மை சம்பவம். ஆபத்து, இருள், புயல் அனைத்தையும் வென்று ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வந்தது முருகனின் வேல். கேளுங்கள். திண்டிவனம் அருகே இருக்கும் ஒரு அமைதியான கிராமம். அங்கே வசித்தார் சேகர். அவரது மனைவி காயத்ரி. இன்னும் 7 வயது மகன் யுவராஜ். வீட்டின் முன் இருந்தது சின்னதான ஒரு முருகன் வேல். ஆனா அந்த சிறிய வேல் ஒரு நாள் 3 உயிர்களையும் காப்பாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த இரவு மாலை முதலே வானம் கருமை. இரவு 11 மணிக்கு மழை, காற்று புயலாக வெறித்தது. வீடு முழுக்க இருள். மின்சாரம் இல்லை. காற்று கதவை அடிச்சது, நடுங்க வைக்கும் அளவுக்கு. காயத்ரி பயந்து சொன்னாள், இப்படி எப்படி தூங்க முடியும் சேகரா? சேகர் அமைதியா சொன்னார், பயம் வேண்டாம். நம்ம வீட்டின் வாசலில் முருகன் இருக்காரே, வேல் இருக்கிறது போதும். அந்த நேரத்திலே ஒரு பெரிய சத்தம். தொலைவிலிருந்து ஒரு லாரி கடுமையான மழையால் சாலையில் ஸ்கிட் ஆகி கட்டுப்பாட்டை இழந்து நேரா அந்த வீட்டை நோக்கி வந்தது. டிரைவர் அலறினார், ஏயோ, பிரேக் வேலை செய்யல, நேரா வீட்டுக்கே போகுது. லாரியின் ஹெட்லைட்கள் வீட்டை வெள்ளை ஒளியால் நிரப்பியது. அந்த காட்சி பார்த்த சேகர் கத்தினார், காயத்ரி, யுவராஜ், உள்ளே படுத்துக்கோ, வெளியே வராதீங்க. லாரி முழு வேகத்துல வீட்டை நோக்கி பாய்ந்தது. அந்த நொடியில் சேகர் மனசுல் வந்தது ஒரே ஒரு வார்த்தை, முருகா காப்பா. அந்த 3 வினாடிகளில் அதிசயம் நடந்தது. வீட்டிற்கு நேரா வந்த லாரி அப்படியே திடீர்னு ஏதோ தெரியாத சக்தி தள்ளின மாதிரி வலப்பக்கம் திரும்பி போனது. லாரி வீடு மீது மோதல பக்கத்தில் சரிந்து நின்றது. வீட்டுக்கு ஒரு கீறலும் இல்ல. சேகர் வெளியே ஓடி பார்த்தார். லாரி நின்ற இடம் அவர்கள் வீட்டின் முன் இருந்த முருகன் வேலிலிருந்து சரியாக 2 அடி தூரம். டிரைவர் நடுங்கி சொன்னார், அண்ணா, நான் லைட்டுல பார்த்தேன். வேல் முன்பாக வெள்ளை ஒளி நின்ன மாதிரி இருந்தது. ஏதோ என்னை தள்ளின மாதிரி. அந்த நாளிலிருந்து அந்த வேலுக்கு அவர்கள் தினமும் விளக்கு ஏற்றினர். சேகர் தினமும் ஒரு வரி சொல்வார், நான் கட்டிய வீடு இல்ல, முருகன் தாங்க நம்ம வீட்டை காத்திருக்கிறார். இது ஒரு கதை அல்ல, உண்மை சம்பவம். முருகனின் வேல், காக்கும் வேல், எப்போதும் நம்முடன் இருக்கும் வேல்.